பரங்கி மலையில் மாணவி ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் என்ற நபருக்கான தண்டனையானது தற்பொழுது குறைத்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். எதன் அடிப்படையில் தற்பொழுது குற்றவாளிக்கு தண்டனையானது குறைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் இருக்கின்ற ஒரு கல்லூரி மாணவியும் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரும் காதலித்து வந்தார்கள். பெற்றோருடைய எதிர்ப்பு காரணமாக அந்த மாணவி சதீஷுடன் பேசுவதை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2022 அக்டோபர் மாதம் கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த அந்த மாணவியை தாம்பரம் சென்ற மின்சார ரயில தள்ளிவிட்டு கொலை செய்ததாக சதீஷ் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து 2024 டிசம்பர் மாதம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மரண தண்டனையை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது. அதே போல சதீஷ் தரப்பிலும் இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு இந்த வழக்குகளை விசாரித்தது. அப்போது சதீஷ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், காதலித்தவள் வேறொருவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்ட வேதனையில திடீரென ஆத்திரத்தில் செய்த செயல் தவிர இதுல எந்த ஒரு திட்டமிட்ட செயலும் அல்ல, மரண தண்டனை விதிக்கக்கூடிய அரிதிலும் அரிதான வழக்கு அல்ல என்று வாதிடப்பட்டது. சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா இந்த வேறொருவரை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்ட அந்த வேதனையில திடீரென ஆத்திரத்தில் செய்த செயல் அல்ல, இது ஒரு திட்டமிட்ட செயல். 2 நாட்களாக நோட்டம் விட்டு 3வது நாள் அந்த ரயில் வரும் வரை காத்திருந்து ரயில் வந்தவுடன் எந்திரிச்சு சென்று போய் அந்த பிள்ளைய ரயில்ல தள்ளி கொலை செய்திருக்கிறார். அதனால் இதற்கு கண்காணிப்பு கேமரா ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்புல வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்குல நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் தங்கள் தீர்ப்புல சதீஷ் விதிக்கப்பட்ட அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதே சமயம் 20 ஆண்டுகளுக்கு அவருக்கு எந்த ஒரு தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.